ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 127 காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வங்கியில் வேலை செய்யணும் எதிர்பார்க்குறவங்களுக்கு செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. பொதுத்துறை வங்கியான இந்திய ஓவர்சீஸ் வங்கியில் காலியாக உள்ள ஏராளமான பணி வாய்ப்புகளுக்கு யூஓபி வங்கியில் ஏராளமான பணி வாய்ப்புகளை வழங்கியிருக்காங்க. இதற்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, பல்வேறு பிரிவுகளில் மேனேஜர் மற்றும் சீனியர் மேனேஜர் பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க. ஐஎஸ் ஆடிட், சிவில், ஆர்கிடெக்ட், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், பிரிண்டிங், கருவூலம், கார்ப்பரேட் கிரெடிட், ரிஸ்க், தகவல் பாதுகாப்பு, மொபைல் ஆப்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் மேனேஜர் மற்றும் சீனியர் மேனேஜர் பதவிக்கு ஆட்கள் நியமிக்கப்பட இருக்கிறாங்க. மொத்தம் 127 காலி பணியிடங்கள் நிரப்பப்படுது. எஸ்சிக்கு 12, எஸ்டிக்கு 3, ஓபிசிக்கு 31, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் 5, பொது பிரிவுக்கு 76 அப்படிங்கிற அடிப்படையில் நிரப்பப்படுது. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய சிறப்பு நிபுணர்களுக்கான பிரிவில் நிரப்பப்படும் இந்த பணியிடங்களுக்கு 1/9/2025 தேதியின்படி மேனேஜர் பதவிக்கு குறைஞ்சபட்சம் 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். சீனியர் மேனேஜர் பதவிக்கு 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கலாம். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மாற்றுத்திறனாளிக்கு வயது வரம்பில் தளர்வு கொடுக்குறாங்க. மேனேஜர் மற்றும் சீனியர் மேனேஜர் பதவிக்கு எம்சிஏ கணினி அறிவியல், எம்எஸ்சி அல்லது தகவல் தொழில்நுட்பம், கணினி அறிவியல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சைபர் பாதுகாப்பு, சிவில், மெக்கானிக், ஆட்டோமொபைல் ஆகியவற்றில் பிஇ, பிடெக் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிஏ, சிஎஃப்ஏ, சிஏ, பிஜிடிபிஏ, பிஜிடிபி, எம்எம்எஸ் உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளை படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். பதவிக்கு ஏற்ப அந்தந்த துறைகளுக்கான பாடப்பிரிவுகளில் பட்டப்படிப்பு அல்லது தகுதியை பெற்றிருக்கணும். மேனேஜர் பதவிக்கு 2 முதல் 3 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்கணும். சீனியர் மேனேஜர் பதவிக்கு 3 முதல் 5 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்கணும். சம்பள விவரத்தை பொறுத்தளவில் பொதுத்துறை வங்கியில் உள்ள மேனேஜர் பதவிக்கு தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு 64,820 ரூபா முதல் 93,960 ரூபா வரை சம்பளம் வழங்கப்படுது. அதே போல் சீனியர் மேனேஜர் பதவிக்கு 85,920 முதல் 1,05,280 ரூபா வரையும் சம்பளம் வழங்கப்படுது. இந்த பணியிடங்களை நிரப்ப ஆன்லைன் எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் நடத்தப்படும். எழுத்து தேர்வு ஆங்கிலம், பொது விழிப்புணர்வு, தொழில்முறை அறிவு ஆகியவற்றில் நடைபெறும். மொத்தம் 100 கேள்விகளுக்கு 2 மணி நேரம் தேர்வு நடத்தப்படும். ஆங்கிலத்தில் தேர்வு வினாத்தாள் இருக்கும். இந்த தேர்வு கொள்குறி வகையில் அமையும். அதன்படி கேள்விக்கான சரியான விடையை கொடுக்கப்பட்டு இருக்கும் பதில்களில் இருந்து தேர்வு செய்ய வேண்டும். இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. தவறான பதிலுக்கு கால் அளவு மதிப்பெண் குறைக்கப்படும். இதில் தேர்ச்சி பெற 30% மதிப்பெண்கள் பெறணும். பொதுப்பிரிவு 35% மதிப்பெண்கள் பெறணும். தேர்வு முறையில் மாற்றம் கொண்டு வர அனைத்து உரிமை வங்கிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வங்கி பணிக்கு ஆர்வத்துடன் விண்ணப்பிக்க தயாராக இருக்கிறவங்க IOB.in கேரியர்ஸ் என்ற இணையதளம் வாயிலாக நீங்கள் ஆன்லைன் வழியாக பதிவு செஞ்சு விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கு கட்டணமாக 1000 ரூபா செலுத்தணும். SC, ST, PWD பிரிவினர் 175 ரூபா செலுத்தினா போதும். டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூர் ஆகிய இடங்களில் தேர்வு மையங்கள் அமைச்சிருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் 12ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 3ஆம் தேதி வரையும் விண்ணப்பிக்கலாம். 3/10/2025 வரை விண்ணப்பிக்கலாம். வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.